ஹாய் ஹலோ திஸ் இஸ் மூவி. வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் எள்ளு மிளகாப்பொடி நான் செஞ்சு காட்டுறேன். நார்மலாக ஆல்ரெடி மிளகாப்பொடி ரெசிபி நான் போட்டிருக்கேன். இப்போ இது எள்ளு மிளகாப்பொடி ரெசிபி நான் பண்ணி காட்டிடுறேன். இப்போது எள்ளு மிளகாப்பொடிங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கான எள்ளு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு. ஓகே, நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. வெடிச்சிடுச்சுனாலே எள்ளு பொரிஞ்சு நல்லா இதாகிடுச்சு, அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு, வறுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா ஒரு 6-7 அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அண்டு கருவேப்பிலை ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ் கழுவி காய வச்சு எடுத்து ரெடி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்துடலாம். நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு வறுப்பீங்களா. பச்சை வேர்க்கடலைங்க, இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலுமே ஒரு வறுத்துட்டு எடுத்து போடுங்க, சரிங்களா. இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அளவுக்கு உளுந்து, இதுதான் ரொம்ப மெயினானது. மிளகாப்பொடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் கடலைப்பருப்பு, அது ஒரு ஹேண்ட்ஃபுல் இருந்தால் போதும், அது கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, அப்புறம் பூண்டு ஒரு 6 பூண்டு போல் தோலோடையே தான் போட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வறுத்து இது வறுத்துட்டே இருக்கும் போது முக்கியமானது பெருங்காயத்தூள், அதையும் போட்டுக்கோங்க. அப்படியே அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம், ஆனால் இந்த கொஞ்சம் வறுத்தோம்னா இன்னும் இந்த ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் ஆகும், அதுக்காக, சரிங்களா. இதை நல்லா வறுத்துக்கோங்க. முக்கியமானது இது, இந்த 2 பருப்பு நல்லா வறுபடணும், அப்போ தான் மிளகாப்பொடி டேஸ்ட்டாக. பாருங்கள், வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, சரிங்களா. ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக 3/4 அளவுக்கு அரைச்சா போதும். ஓகே, சரி, கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் இதை பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம முக்கியமானது சால்ட்டு கொஞ்சம் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் கரெக்டான அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கலரிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா கலரி ரெடியாக வச்சுருங்க. இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டு இருக்கணும், அப்போ தான் நாள் பட வரும் மிளகாப்பொடி. ஓகேங்களா. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹோப் யூ லைக்.